சரி, அந்த நயன்தாரா மாதிரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்னது தான் நீங்கள் இந்த தயாரிப்பாளரை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரலன்னா குத்தம் தான். ஆனால் நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகி நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். நன்றி ஊடக நண்பர்கள். வந்து இந்த நேரம் 6 to 9 o'clock என்ற டைம் ஸ்லாட்டே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். பிஆர் அவனியில் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறேன், எப்பா 6 o'clock நிறுத்திங்க. நம்ம எல்லாருமே 9 to 6 தான் ஒர்க் பண்ணுறோம். ஊடக நண்பர்கள் மட்டும் ஏன் 9-10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்? ஸோ என்னுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முன்னாடி பிஆர் வைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் அட் 6 o'clock எவ்ரி ஈவெண்ட். 6 o'clock நிறுத்துங்க. இது மாதிரி உட்கார வச்சு எல்லாரையும் பாவம் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போகிறத டிலே பண்ணாதீங்கன்னு பிஆர் யூனியனை கேட்டுக்கிறேன். அடுத்த கட்டமாக பிஆர் யூனியன் மீட்டிங் போது நான் கண்டிப்பாக இதை வந்து ஒரு டிமாண்டாக வைக்க போகிறேன். ஊடகம் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவானா 3 slots 9 o'clock 12 o'clock 3 o'clock அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சந்தோஷ் கண்டிப்பாக சொல்கிறேன், 6 o'clock முடிச்சுட்டு போயிடணும். எதுப்பா? இல்லை அதை கண்டிப்பாக நீங்கள் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். நான் கரெக்டாக வந்தோடனே சொன்னேன் ஈவெண்ட் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் வெயிட் பண்ண வந்துடுறாங்க சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லைங்க, கரெக்டாக 9 மணிக்கு அவங்களை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 6 to 9 இப்போயே 9:6:15 ஆகிடுச்சு. அதுவே எனக்கு உண்மையிலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் நம்மளுக்கு குடும்பம் இருக்குது. நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன், குடும்பம் தான் முக்கியம் நம்மளுக்கு. நம்ம குடும்பம், நம்ம போய் குடும்பத்தை பார்க்கணும். அதனால் எல்லோரும் கிளம்புவோம் குடும்பத்துக்கு. அண்டு மிக்க நன்றி. எல்லோருமே நம்ம நாளைக்கு பெண்கள் தினம், அது சிறப்பாக எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பெண்களை கொண்டாடுவோம். மரகதமலை பெண்களால் சேர்ந்து எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எப்பட்றா இதெல்லாம்? நீ தான் அந்த சங்கத்தில் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறேன், வந்து அவங்களே திட்டிகிட்டு இருக்கிறேன். கேள்விப்பட்ட தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசும்போது முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கணும். ஒரு அழகான படம். ஆதங்கத்தை நீங்கள் தான் ஆதங்கத்துக்காக தான் வருஷக்கணக்கில் நீங்கள் பதிவாக போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. அது பத்தாதுன்னு ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ ஏன் வரலன்னு நீ நிர்வாகத்தில் இருக்கும்போது உன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட உட்காந்து நீ அங்கே கேட்கணும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், ஏங்க வரல அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அதுக்குண்டான இடம் இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் டைம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்திருக்க, அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் இங்கே பேசக்கூடாது, நீ அங்கே கேட்கணும். நான் மட்டும் தனியாக போகிறேன், என் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்களை வரக்கூடாது, நான் அங்கே கேட்கணும். ஹீரோயினி வரல, ஒரு வருத்தம் தான். இது நிறைய ஃபங்க்ஷனில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நானே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது என் மேலே தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருவாங்க. கதாநாயகி வரலன்னா ராஜா பேசிடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இன்னொரு பணிவான வேண்டுகோள், திரைத்துறையில் படம் எடுக்க வருபவர்கள் இந்த விசை வெளியிட்டளவுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இவங்க ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினி கூட கிடையாது, இங்கே உள்ள ஒரு தமிழ் ஹீரோயினி தான். 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இசை வெளியிட்டலான்னு தெரியும். எவ்வளோ நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட்டு, ஓகே, இவங்க வரலாமே. அவங்களோட இவங்க ஒன்றும் பெரிய ஒரு நடிகை ஒன்றும் இல்லைல்ல. நான் யாரையும் தாழ்மைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது கதாநாயகியோட வேலை. அதுதான் ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷம். அதை கூட கொடுக்க ஒரு வலுவில்லாத ஒரு ஹீரோயினியை நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க, எவ்வளோ பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. திரைத்துறை இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஏன்னா இவங்க உதயகுமார் அண்ணனையும் தனஞ்சயன் சார் அண்ணனையும் வச்சுக்கிட்டு 2 அண்ணனையும் வச்சுட்டு நான் பேச முடியாது. இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தான் தீரணும். எந்த ஒரு விநியோக முறையும் இன்றைக்கி செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஒரு ஹிந்தி ரைட்ஸோ சரி, சேட்டலைட்டோ, எஃப்எம்எஸோ, டிஜிட்டல் ரைட்ஸோ, ஓடிடியோ, எதுவுமே சரி பேசவே முடியாது. பேசும்பொழுது சொல்லிவிடுவாங்க, சார் ஏதாவது ஒரு விலை சொன்னால் தானே நம்ம விலையை நம்ம சொல்ல முடியும். விலையே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதை மறுத்து பேச முடியாது. அதையும் கடந்து நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையில் நிறைய படங்கள் வெளியீட்டுக்கு வருது, வெளியிடுறாங்க, போகிறதும் தெரியல, வரும் தெரியல. நிறைய திரையரங்குகளில் திரைப்படங்கள் இன்றைக்கி இல்லாமல் தேட்டர் மூடி வச்சுருக்காங்க. எதுவுமே இல்லை, ஷோ பிரேக் இல்லைனா ஷோ லாஸ்ட். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறில் ஷோ லாஸ்ட்டாக ஷோ பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம யாருக்கு தெரிய போகுது? இல்லை. ஸோ அதனால் இந்த சிறு முதலீட்டு திரைப்படங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. அப்புறம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம்
இன்றைக்கி வந்து வர்றதுக்கு தமிழ்குமரன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செயலாளர்கள் கதிரேசனும் சரி ராதாகிருஷ்ணனும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வர முடியாத சூழல், ஏன்னா தொடர்ந்து நிறையா பணிகள் இருந்ததுனால இப்போ வெளியூர்களுக்கு பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள், சிறுபடம் இல்லை சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து பத்திரிகையான ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய இடத்துல வந்து திரைப்படங்கள் வந்து முடக்கப்பட்டுருக்கு, அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் பாருங்கள், ஆடியோ லான்ச் அன்னைக்கு முன்னாடியே வந்து சென்சாரும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பிளான் பண்ணி ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பானுங்களை கூட்டி இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தி ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள். அண்ணா ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேண்ணே. சினிமா இன்றைக்கி நாசமாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சங்கங்கள் தானே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், நீயா நானா நானா நீயா, 2 ஜாம்பவான்களுக்கு தான் சொல்கிறேன் நான். நானா நீயா நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்றைக்கி வந்து இந்த சினிமா நாசமாக போனதுக்கு காரணம். நிறையா படங்கள் விநியோகம் பண்ண முடியலை, திரைத்துறையில் வெளியிட முடியலை, ஷூட்டிங் போய்ட்டு பாதியில் நிற்கிது, டிஜிட்டல் ரைட்ஸு கிடையாது, ஓடிடி ரைட்ஸு கிடையாது, எந்த ஒரு விநியோகம் பண்ண முடியல. பல 100 திரைப்படங்கள் முடங்கி கிடக்குது தமிழ் திரையுலகில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்கள் அண்ணங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து சில விஷயங்களை பேச முடியாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நிறைய விஷயங்கள் அதை பின்னாடி இருக்குது. அதை வந்து உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக வந்து ஆர்வி அண்ணனையும் தனஞ்சயன் சாரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சிறு முதலீட்டு திரைப்படங்கள் வந்து திரைக்கு போவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அறுத்து எறிஞ்சிட்டு ஒற்றுமையோட செயல்படுவதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து இந்த திரைத்துறை நல்லா இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓட வேண்டும், வருவாயை தயாரிப்பாளருக்கு ஈட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று இருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் செய்ய வேண்டும், அதில் தலைமை நிர்வாகத்தில் இருக்கவர்கள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த மரகதமலை ஆடியோ லான்ச்சில் நான் வச்சுக்கிறேன் அண்ணங்களுக்கு முன்னாடி. இன்னொரு சின்ன ஒரு கருத்து என்னென்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு சில நபர்களை வந்து அழைக்கும் பொழுது இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவங்க யார், இந்த ப்ரொடியூசரு, அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்டு என்ன, யார், இதெல்லாமா கேட்பாங்க. அதுக்காக சங்கத்துக்கு வரீங்க? அதுக்காக ஜெயிச்சு சங்கத்துக்கு வரீங்க? எந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குரியான ஒரு உந்து சக்தியாகத்தான் சங்கங்கள் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். வரணும், வாய்ப்பு இருக்குன்னு வரணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக இல்லை, ஒரு 5 கோடியில் படம் எடுத்துருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்ஜெட்டு, சிறு முதலீடு கூட கிடையாது, இது ஒரு பெரிய பட்ஜெட்டு. வருமா வராதா எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாரும் வரணும். ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு தான் ஹைலைட் நியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள். தனஞ்சயன் சார் இருக்கார், லெஜண்டு. எங்கள் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல 100 தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனாக இருக்கிறாரு. அவர்களை கடந்து நிறையாவே இருக்கு. வரல, அவங்க பொருள் செலவில் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதனால் அதுக்கு மேலே பேசுனா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர் பொன்வாணி அவருடைய இது நல்லா இருக்குது. ஸோ அவர்களுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் இந்த படத்தில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கையில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க கையில் தான் இருக்குது. தயாரிப்பாளர்கள் சரிவர இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. அது நான் தயாரிப்பாளர் சங்க இப்போ பொருளாளரை வச்சு சொல்கிறேன், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம். அவருக்கு தெரியும் கரெக்டான பிளானிங். ரிலீஸில் இப்போ நம்ம ஷூட்டிங்கில் மட்டும் பிளானிங் இருந்தால் பட்டாது. ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தின் பெயரும் இந்த படத்தில் நடித்தவர்கள் யார், இந்த படத்தை பற்றிய விவரங்கள், ஃபுல் கதையை சொல்ல வேண்டியதில்லை, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் இந்த படம்னு ஒன்று இருக்குது வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சால் தான் எந்த தேட்டரில் ஓடுறதுன்னு தெரியல அப்படிமா. இப்போது 12 படம் ரிலீஸ் ஆகுது, 12 ப்ரொடியூசர்களுக்கும் சொல்கிறேன், எந்த தேட்டரில் அவங்க படம் எந்த மணி ஷோவுக்கு எத்தனை மணி ஷோ ஓடுதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது சார். இவ்வளவு அழகாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீங்க இன்றைய தயாரிப்பாளர்கள். உன்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்படி நிறுத்திட்டு அந்த சங்கம் சரியில்லை இந்த சங்கம் சரியில்லை, முதல்ல உன்னை சரி பண்ணு என்று கூறி உங்களை நம்பி வந்து இங்கே படம் எடுக்கிற எங்கள் சகோதரியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து திட்டாக்குற நீ
அனைவரையும் நன்றி கூறி மரகத மலை மிகப்பெரிய வெற்றி மலையாக பணமழையை குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் என்று. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடு. சினிமாவின் என்சைக்ளோபீடியா. அப்புறம் நம்ம என்ன அப்டேட்ஸ் கேட்டாலும் உடனே இவர்கிட்ட இருந்து வந்துரும். சினிமாவே நேசிச்சு அதையே சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபர் தனஞ்சயன் சார். நீங்க இப்போ பேசலாம். நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க, தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போனோம். நீங்கள் உங்கள் டைம் எடுக்க விரும்பலை. மரகதமலை இந்த படம் குழு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நாளைக்கு பெண்கள் தினம் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த டைமில் உதயகுமார் சார் ரொம்ப ராஜாவை கடிச்சிட்டாரு. என்னென்னா ராஜா வந்து ஒரு என்ன சொல்கிறது, பர்சிஸ்டண்ட்டான ஒரு கம்யூனிகேட்டர். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பார். இது மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு. அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சரி, ராஜா இவ்வளோ சொல்கிறாருல்ல, ஜெயிச்சு வரட்டோன்னு சொல்லிட்டு அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு இன்னைக்கு ஈசி மெம்பராக அவர் வந்திருக்காரு. அந்த ஈசி மெம்பராக வந்த உடனே அவருக்கு ஆர்வம், பயங்கர ஆர்வம், நிறைய சேஞ்ச் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தடதடான்னு பேசுகிறாரு. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சமாதானமாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலவரம் புரிய வரும். இந்த நிலவரம் என்ன மாதிரி, இந்த சினிமா எப்படி இருக்கும், இந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. எல்லோருமே டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, சினிமா என்பது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராஜா. ஒரு ப்ரொடியூசருக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க பணம் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக் உரிமைன்னு சொல்லுவாங்க. அது என் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் டிசிஷன், நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்றைக்கி 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்குது. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? இது எங்கள் படம், நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற சுதந்திரம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ரிலீஸ் ரெகுலேஷனில். ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தூக்கி போட்டு மெரிச்சு, எங்கள் தேதி இந்த தேதி நாங்கள் மாற்றி வருவோம், நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதில் இருக்கிற எல்லோருமே. இன்றைக்கி 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோடு வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸே கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டுருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் அதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே இன்னும் 4 பேர் போட்டாங்க, பரவாயில்ல இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட, சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் ஓகே, ஓரளவாவது அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், ஊடகங்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பித்து நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் சிறை, அது பிறகு ஜனவரியில் ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில் வித் லவ், அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் தாய்க்கிழவி அப்படின்னு மாதம் பல வெற்றி படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு யூத் என்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியே வரிசையாக படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில் செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துருக்கோமா? அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா, இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதில் வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. 5 படத்து நடுவில் வந்தாலும் சரி, 8 படத்து நடுவில் வந்தாலும் சரி, யாருமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஊடக நண்பர்களே சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்னா, அது பிறகு ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போது எப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு தாய்க்கழி வருது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக வந்து கிட்டத்தட்ட 40 கோடி இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு, 50 கோடி பண்ணோம். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், உமன் சென்ட்ரிக் படம் 50 கோடி வருமா அப்படின்னு வரும்போது, 6-7 கோடியில் எடுத்த படம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு வரப்போகுது. அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள், அவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா இந்த தமிழ் சினிமா அந்தளவு வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்குது. நல்ல படங்களை கொடுத்தா போகிறோம், நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு ஆடியன்ஸை சொல்கிறாங்க, ஊடகங்களும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்தவரையும் எல்லாருக்குமே இருக்கிற பொறுப்பு ராஜா ஒன்றே ஒன்று தான், நல்ல படம் நம்ம கொடுக்குறோமா. நல்ல படம்னா ஆடியன்ஸுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்தனா அவங்கெல்லாம் கொண்டாடிடுவாங்க, படம் வெற்றி அடைஞ்சிரும். அதுக்கு தான் போராடணும். நம்ம எல்லாருமே போராட வேண்டியது. நம்ம எல்லாருமே
சிறப்பான ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. மீதி எல்லாமே ஃபால் இன் பிளேஸ். இது எல்லாம் சரியாக பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியாது, இயக்குநர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டிசிஷன். அவங்களுடைய காசு, அந்த இயக்குனருடைய முயற்சி, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, படம் நல்லா வருதுன்றது அது அமையிறது எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் மாற்றம் அப்படின்றது மீதி விஷயத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, ஒரு தயாரிப்பாளருடைய செலவுகளை எப்படி குறைக்கிறது, அதுதான் நம்ம பண்ணோம். இண்டஸ்ட்ரியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை குறைச்சிட்டு ரெவென்யூன்றது படத்தை பொறுத்து இருக்குது. அந்த படம் சிறப்பாக வர்றது அவங்க கையில் இருக்குது. ஆனால் காஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரியாக அசோசியேஷனாக எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த காஸ்ட் எலிமெண்ட்டை குறைக்க போகிறோம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த புது தலைமையில் ராஜா மாதிரி சுறுசுறுப்பான துருன்னு இருக்கிற ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணி எல்லா விஷயத்துலையும் காஸ்ட் கம்மியாகி நல்ல படங்கள் வரணும். அந்த படங்கள்லாம் வெற்றி அடையணும். இந்த மரகதமலை அவங்க சின்சியராக ட்ரை பண்ணியிருக்கிற லதா மேம்னுடைய என்டையர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி சொல்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷ் பிரதாப், ஜெகன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.